அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்தனக்கூடு ஊர்வலம் களை கட்டியது நாகூர். இந்த சம்பவம் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சம்பந்தமில்லாத ஒரு நிகழ்ச்சி. ஒவ்வொரு முஸ்லீமும் ஆறறிவு கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம், இறைவேதம் அல் குர்ஆன் அல்லது இறைத்தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை காட்டி கொடுத்தார்களா? இது யார் காட்டி கொடுத்த வழிமுறை? சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த ஒரு ஆலிமாவது இது இஸ்லாத்தில் காட்டிய வழிமுறை என்று சொல்வதற்கு திராணி இருக்கிறதா? தைரியம் இருக்கிறதா? இது முழுக்க முழுக்க மாற்று மத கலாச்சாரம். ஒரு முஸ்லிம் ஒரே இறைவன் என்று யார் அதை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறினானோ, இது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அல்லது தடுக்க வேண்டும். இது எல்லாம் ஒரு சுயநலம், மக்களிடம் காசு பறிக்கும் ஒரு பிஸ்னஸ் தொழில். இது இஸ்லாத்திற்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இதனால் எத்தனை லட்சம், எத்தனை கோடி பொருளாதார அழிவு ஏற்படும் தெரியுமா? அப்படி என்றால் இந்த மார்க்கத்திற்கு வழிகாட்டியாக திகழ்ந்த எம்பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடக்கஸ்தலம் மதீனா நகரத்தில் இருக்கின்றது. அங்கு இது போன்ற சந்தனக்கூடு, ஊர்வலம், வான வேடிக்கை, டப்பாங்குத்து டான்ஸ், சந்தனம் அரைத்து பூசுவது, அங்கு போய் கபரில் உழுவது, காலில் உழுவது, கை ஏந்துவது கூடுமா? யோசித்து பாருங்கள். இதை பார்க்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்கும் ஒரு நல்வழியை நான் கூறுகின்றேன். இது இஸ்லாமிய மார்க்கத்தில் காட்டி கொடுத்த வழிமுறை அல்ல. இது எந்த ஒரு 6 வருடம் படித்த ஒரு இமாம், ஒரு மார்க்க அறிஞர் அல்லது தமிழ்நாட்டில் ஜமாத் உலமா சபை என்று கூறுகின்றார்களே, அவர்களுக்கு இதற்கு பதில் சொல்ல முடியுமா? இது முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் புறக்கணிக்கக்கூடிய ஒரு திருவிழா. இது இஸ்லாத்திற்கும் இதுக்கும் சம்பந்தமில்லை என்று மக்கள் உணர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நான் எதை உங்களுக்கு காட்டித் தரவில்லையோ அதை நான் காட்டித் தந்ததாக யாரும் பின்பற்றாதீர்கள், அது உங்களுக்கு நரக வேதனையை கொண்டு போய் விட்டுவிடும் என்று கூறுகின்றார்களே. அப்போ இதையெல்லாம் நாம் செய்ய முடியுமா? செய்யக்கூடாது. கூடுதலான விஷயம் என்னவென்றால், இதில் பாலியல் சேட்டையும் அந்த பகுதியில் நடக்கின்றது. காரணம், கூட்டத்தில் கூட்டமாக பெண்கள், ஆண்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று உரசி பாலியல் சீண்டல் நடக்கின்றது. மக்கள் வேடிக்கை பார்க்கின்றார்கள். ஆகவே தயவு கூர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை முஸ்லிம்கள் நடத்த வேண்டாம். இது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு புறம்பான செயல் என்பதை மக்கள் உணர்ந்து புறக்கணிக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.